ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி டிக். 5 நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வீடியோ போடுறதுக்கு டைமே கிடைக்கல. அதுக்காக நான் படிக்கலலாம் இல்லை, நான் ஃபுல்லாக 5 நாள் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். கிடைக்கிற டைமில் வீடியோ போட தான் பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கல. இந்த 5 நாளில் நான் என்னென்ன படிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிதா மேம் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த போட்டிருந்த வீடியோவில் நான் 4 பார்ட் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் நோட்ஸ் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் வீடியோ பார்த்துக்கிட்டே நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறப்ப எனக்கு கொஞ்சம் டைம் தான் கிடைக்கும். அதுதான் நான் ஃபுல்லாக மேக்ஸிமம் பார்ப்பேன். காலையும் நைட்டும் தான் கொஞ்சம் டைம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல பாப்பா முழிச்சுப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் படித்து நோட்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். டக்குன்னு டைம் முடிஞ்ச மாதிரியே இருக்கும். என்னடா இது, நம்மளால் அந்த ஒரு வீடியோ கூட முடிக்கவே முடியலையே, இப்படி போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நோட்ஸ் எடுக்கிறத வச்சுட்டு ஃபுல்லாகவே என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் கிடைக்கிற டைமில் நோட்ஸ் எடுத்தேன். அது உண்மையிலே ஈஸியாக இருந்துச்சு, ஈஸியாக எடுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. நீங்கள் நோட்ஸ் உடனே எடுத்தே ஆகணும் படிக்கிறப்பயே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. டைம் இருந்தால் சேர்த்து எடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பாலிட்டிங்கில் பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் அறிமுகம், அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம், அடுத்து பார்ட் 3 பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் 4 அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள். 4மே நான் வீடியோவும் பார்த்துட்டேன், நோட்ஸும் எடுத்துட்டேன். இதில் அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை நான் ஃபுல்லாக ஒரு 2 தடவை பார்த்தேன். பார்த்துட்டு ஃபுல்லாக நான் பார்க்காம தான் எழுதினேன். பார்க்காமே நோட்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இதை போட்டு ஃபுல்லாக எழுதினேன். அது உண்மையிலே நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்களும் வேணால் அந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை நல்லா பார்த்துட்டு பார்க்காம நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மறந்து போயிட்டு அப்படின்னா அந்த டைமில் மட்டும் அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அது நல்லா ஒரு மைண்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் கிருஷ்ணபா அகாடமியில் தான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிருஷ்ணபா அகாடமிலே ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து ஐஎன்எம்மில் பார்த்திங்கன்னா மோகன் சார் நடத்தின வீடியோ, அதில் தீரன் சின்னமலை வரைக்கும் நான் வீடியோ பார்த்துட்டேன். ஆனால் ஃபுல்லாக நான் நோட்ஸ் எடுக்க முடியல, கொஞ்சமாக தான் எடுக்கிறேன். ஏன்னா ஐஎன்எம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடல் மாதிரி எழுதுறதுக்கு வர மாதிரி இருக்குது நோட்ஸு. நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க, புக்கில் இல்லாமல். நிறைய பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாளையக்காரர்கள் பற்றி, பூலிதேவர் பற்றி நோட்ஸ் எடுத்துட்டேன். அடுத்து மருதநாயகம் அவங்கள பற்றின நோட்ஸு, அடுத்து வேலுநாச்சியார் பற்றின நோட்ஸு. இதுவரை தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். மிச்சம் நான் வீடியோ பார்த்துருக்கேன். இனிமேல் தான் அதை நான் நோட்ஸ் எடுக்கணும். தமிழில் பார்த்திங்கன்னா கணேஷ் சார் போட்ட வீடியோ, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, அது 3மே நான் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ராஜி சார் வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இணை எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள் அது 2த்தையும் பார்த்துட்டு எழுதியிருந்தேன். அடுத்து வினா எழுத்துக்கள் நான் வீடியோ பார்த்துருக்கேன், நோட்ஸ் எடுக்கலை. ஆனால் அவங்க வீடியோ மட்டும் இன்னும் நிறையா பெண்டிங் இருக்குது, நான் இன்னும் பார்க்கல. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். நம்மளால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் படிக்க முடியாது. எவ்வளோ வீடியோ பார்த்து எவ்வளோ நோட்ஸ் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ மெதுவாக போனாலும் நம்ம இதை கண்டினியூவாக போகணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதாக இருக்கேன். ஏன்னா நிறைய டைம் ஆரம்பித்து அப்படியே விட்டுட்டோன்னா அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் கையை வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த தடவை எவ்வளோ கம்மியாக படித்தாலும் சரி கண்டினியூவாக போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் இருக்கேன். அப்புறம் எடுத்தோடனே நம்ம படித்ததெல்லாம் மைண்டில் நிற்கலையே, நம்ம படித்த மாதிரியே இல்லையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம ரிவிஷன் பண்ண தான் பார்த்திங்கன்னா எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அதனால் நீங்கள் தடவை பார்க்குறப்ப கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, கொஞ்சமாக தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் ஒரே நேரத்தில் நம்ம படித்தது ஞாபகம் இல்லை, நம்ம ஸ்லோவாகவும் படிக்கிறோம், இந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. அப்புறம் கம்பேர் பண்ணிக்காதீங்க இன்னொருத்தவங்களோட. இப்போ நீங்கள் இந்த விளாக் பார்க்குறீங்க, அது மாதிரி இன்னொருத்தவங்க போட்டிருப்பாங்க, அவங்க நான் நைட்டு 2 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் படிக்கிறேன், அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடிகிறவங்க பண்ணுவாங்க, எல்லாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டு வேலை பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். அதோட நம்ம ஹெல்த்தும் முக்கியம், எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து கொண்டு போகிற அளவுக்கு. திடீர்னு சடனாக நான் ஹெவியாக பண்ணுறேன், நைட் ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து நம்ம பெட்டில் போய் படுக்கிறதெல்லாம் சரியாக இருக்காது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம மேற்கொண்டு அதை தொடர்ந்து கொண்டு போக முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் எக்ஸாம் வருது, நம்ம அவ்வளோதான் படிச்சிரோம் எழுதுகிறோம் அப்படின்லாம் கிடையாது. எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியாது, ஒரு 6 மாதம் ஆகலாம், 8 மாதம் ஆகலாம். அது வரையும் நம்ம கண்டினியூஸாக கொண்டு போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பும் நல்லா இருக்கணும். நம்ம கொஞ்சமாக அதை தொடர்ந்து அது பின்னாடியே போயிட்டுருக்கணும். அப்போ தான் நம்ம கண்டிப்பாக வேலை வாங்க முடியும்.